மத்திய அரசை எதிர்ப்போரை நசுக்குவதே பாஜகவினரின் வேலை என காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். விவசாயிகளை வந்து காசல் உற்பத்தியில வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க, கண்ணீர் புகை போட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி சார்? இது இந்த அரசாங்கம் வந்து இவர்களுடைய இந்த பாஜக அரசாங்கம் வந்து ஒரு ஃபேசிஸ்ட் அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக யார் குரல் கொடுத்தாலும் அதை நசுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இது வந்து அரசியல் தலைவர்களாக இருந்தால் அவர் மேலே ரேடு விடுவது, பத்திரிகையாளர்கள் இருந்தால் அவங்கள வழக்கு போடுவது, இந்த மாதிரி இப்போ அடிமட்ட மக்கள் வந்து எந்திரிச்சு நின்னாங்கன்னா கூட அவங்கள ஒடுக்க வேண்டும். அவருடைய கோரிக்கையை வாங்கி அந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து அதை நிவர்த்தி செய்வதற்கு மனப்பான்மை இல்லாத ஃபேசிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த பாஜக அரசாங்கம். தாக்குதல் எப்படி சார் பார்க்குறது? கண்ணீர் போய் கண்டிப்பாக தேவையே இல்லை. ஒருத்தர் வந்து உங்கள் கோரிக்கையை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ பேசேஜ் கொடுத்து அந்த கோரிக்கையை வாங்கி அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டியதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கடமை. அதை தவிர்த்து விட்டு அவர்களை ஒடுக்குவது நசுக்குவது என்பது அவருடைய பாசிஸ்ட் மனப்பான்மை தான் காட்டுகிறது. அவருடைய பதிவுதளத்தில் வந்து தேவையில்லாத அந்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை பதிவு பண்ணுறதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பந்தைக்கு வந்து இன்னைக்கு அவர் மேல வந்து உரிமை மீறல் கடிதம் கொடுத்திருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஆளுநர் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பதவியிலேயே இருக்கக்கூடாது. இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஆளுநர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மந்திரி சபை, முதலமைச்சர் தயார் செய்த உரையைத்தான் படிக்க வேண்டும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்பர்ட்டி. இது அவருடைய தனி விருப்புக்கு வந்து படிக்கிறதுக்கு அது இடம் கிடையாது. அப்படி அவர் படிக்கணும்னு நினைச்சாருன்னா துக்ளக் மீட்டிங்கில் போய் அவர் பேசிக்கலாம். மியூசிக் அகாடமியில் துக்ளக் வந்து வருஷம் மீட்டிங் போடும், அதில் போய் இந்த ஆளுநர் பேசலாம். இந்த அரசாங்கம், இந்த பாஜக அரசாங்கத்தோட எண்ணம் என்னன்னா, வரி ஒரு மாநிலத்து மேலே போட்டு இந்த வரி பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய திட்டத்தில் மத்தியில் வச்சுக்கிறார்களே, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பது கிடையாது. தமிழ்நாட்டுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 வரி கட்டுறோம்னா 29 பைசா தான் நமக்கு திருப்பி வருது. இந்த மாதிரி பெங்காலுக்கு நிறைய நிலுவையில் இருக்குது. அவர்களுக்கு சாதகமாக இல்லாத மாநிலங்களில் அவர்கள் இந்த மாதிரி நிதியை வந்து இன்னும் நிலுவையிலேயே வைத்திருக்கிறார்.